ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் ரொம்ப ரொம்ப சேஃபாக வீட்டில் இருங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் குருமா. இது கீ ரைஸ் கூட ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து எங்கள் அம்மா இந்த மெத்தடில் தான் செய்வாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ஷாய்ஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் கூட கலந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது நல்லா சூடானதுக்கப்புறமா 2 சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறமா ஒரு 3 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, இது மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பைசஸ் மட்டும் நல்லா வெடிக்கட்டும். இதோட இந்த அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்துறாதீங்க, ஃப்ளேவர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிரும். இதனால் வெடிச்சதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதை தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா தான் அது சீக்கிரமே வதங்கும். கொஞ்சம் பெருசாக நீங்கள் நறுக்கிட்டிங்கன்னா அது வதங்குறதுக்கு லேட் ஆகும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு 3/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதோட 4 முந்திரி பருப்பு. இதை தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 600 கிராம் சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணக்கூடாது. இந்த குருமாக்கு மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணக்கூடாது. அடுத்ததாக இப்போ புதினா சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே தான் புதினா மல்லி சேர்க்கணும். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். சிக்கன் அதுவே நல்லா தண்ணி விட்டு வத்திருக்கு. ஆயிலெலாம் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஆயிலெலாம் செப்பரேட் ஆனால் தான் இந்த சிக்கனில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல் வந்து போயிடும். அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கூட இஞ்சி பூண்டு சேர்க்கலாம், ஆனால் அது அடிப்பிடிக்கும். நீங்கள் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா அதுவும் தண்ணி விட்டு வத்தினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குருமா ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நெய் சாதம் செஞ்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இதே குருமா மட்டனில் கூட செய்யலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு, இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன். ஆனால் சேர்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த உருளைக்கிழங்கு மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழம் இதுக்கு ஊற்றுறேன். குருமானாலே இது கண்டிப்பாக எலுமிச்சம்பழம், தயிர் இதெல்லாம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஜாஸ்தியாக நீங்கள் சேர்க்காதீங்க. குருமாக்கு மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு, அதை இப்போ சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. 3 இல்லைனா 4 முந்திரி பருப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சிக்கன் குருமா வந்து நீங்களும் செய்யலாம். அதுவும் பிக்னஸ் சூப்பராக செய்யலாம். இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ப்ளைன் ரைஸ் கூட இது நல்லாயிருக்கும், ஆனால் வந்து கீ ரைஸ் கூட தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மேலே நெய், 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணுங்கள். பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன்.
குக்கர் ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. அந்த தயிர், அந்த எலுமிச்சம்பழம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த உருளைக்கிழங்கும் சிக்கனும் ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். அந்த ஒரு விசில் நம்ம விடும்போது ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள். கீ ரைஸ் கூட செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சால் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. பாருங்கள் கன்சிஸ்டன்சி எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா நம்ம ஷாய்ஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ். டேக் கேர். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.